இது என்னடா தூத்துக்குடிக்காரனுக்கு வந்த சோதனை? வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்ல உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு கிருட்டுன்னு தலைவன் ஒரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்காப்ல. நீ ஓடினது போதும், இங்க வான்னு பையன் வீட்டுல ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக கோவிலுக்கு கூட்டு போறாங்க. பையன் கணேஷ்க்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வண்டியில இடம் காலியா இருக்கேன்னு ஏறி உட்காந்துட்டு போறாரு. கோவில்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. தனியா பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அண்ணாந்து பார்த்தா வானம், குனிஞ்சு பார்த்தா காலு, சைட்ல பார்த்தா சிலை, இப்படி அங்கேயும் இங்கேயுமா பராக்கு மட்டுமே பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா கோவிலை சுத்திட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. பையன் 2 நாள் டைம் கேட்டிருக்காப்ல. ஏன்பா என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு தாரிணிங்கிற பொண்ணோட பேர் செட் ஆகலையாம். வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருப்பாப்ல. நோ சொல்றதுக்கு 2 நாளா காரணம் தேடிட்டு இருக்காரு, கிடைக்கல. அப்புறம் பொண்ணுக்கு போனை போட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு எழுத்திருக்காரு. முதல்ல வீட்டை கட்டுறேன், அப்புறம் உன்னே கட்டுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. பையன் போட்டோவை பார்த்த உடனே பிடிச்சி போய் தான் பொண்ணு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனும் அவங்களுக்கு ஓகே தான். அப்புறம் அப்பப்போ பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, குட்டி குட்டி சண்டையை போட்டு சேர்ந்துக்கிறது, பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு இப்படி பல இடங்கள்ல காதலை வாட்டரை ஊற்றி வளர்த்துருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல 2 வீட்டு சைட்லையும் குட்டி குட்டி மனக்கசப்புகள், முரண்பாடான முடிவுகள். கல்யாண வீடுனா அது இல்லாமையா? இப்படி அங்கங்க இருந்தாலும் எதையுமே மண்டையில் ஏற்றிக்காம 2 பேரும் கூலா ஹேண்டில் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. பையன் பயங்கர இன்ட்ரோவர்ட். வீடு, வேலை, ஃபோனு, லேப்டாப்பு. வீட்டுக்கு யாராவது வந்தா கூட யாரும் வீட்டில் இல்லைன்னு வீட்டுக்குள்ளே இருந்து சொல்ற ஆளு. பொண்ணு எக்ஸ்ட்ரோவர்ட். ரோட்ல சும்மா போறவனை கூப்பிட்டு வாப்பா தம்பி நல்லா இருக்கியா, வீட்டில எல்லாம் சௌக்கியமான்னு கேட்குற ஆளு. பையனுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொண்ணு நடந்து போறதே 100 போட்டோ எடுக்கிற ஆளு. பிரியாணியில பாயாசத்தை ஊற்றி அடிச்ச மாதிரி ஒரு காம்போ. இப்படி உலகம் தெரியாம வளர்ந்த பிள்ளைய கல்யாணத்தன்னைக்கு மலையூர் நாட்டாம மனச காட்டு பூட்டாமாங்கிற மாதிரி ஒரு குத்தாட்டம் போட வச்சிருக்காங்க பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பொண்ணு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது, தூக்கி வச்ச மூஞ்ச இறக்கி வைக்கிறதுக்கு ஈகோவே இல்லாம பையன் ஹெல்ப் பண்றது, அடிக்கடி கொஞ்சல்ஸ், அப்பப்ப கெஞ்சல்ஸ், போர் அடிச்சா நைட் அவுட், இப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வீடு கட்டுறது என்னாச்சுன்னு சொல்லல. அசுர வேகத்துல அமோகமா வீட்டை கட்டி எழுப்பிட்டு தான் தாலியே கட்டியிருக்காரு. ஹாப்பி ஃபார் யூ மக்களே. நிறைய போட்டோஸ், அங்கங்க வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் உட்காந்து அதை பாக்குறப்போ உங்களை அறியாம உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். எப்படிலாம் வாழ்ந்திருக்கோன்னு நினைச்சு பாக்குறத விட நினைச்ச நேரத்துல எடுத்து பாக்குற சுகம் போட்டோஸ்லயும் வீடியோஸ்லயும் தான் இருக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கணேஷ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இலக்கு பெருசா இருக்கப்போ இடையூறுகள் சின்னதா கூட நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. சேர்ந்தே வாழுங்க, சேர்ந்தே வளருங்க.